வணக்கம். அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் லிமிடெட்ங்கிறது ஒரு பட்டியலிடப்படாத ஒரு பொது நிறுவனம். இந்த நிறுவனம் 1936ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 5000க்கு மேற்பட்ட பங்குதாரர்களை கொண்டது. அந்த காலத்தில் அவர் அத்தனை பேர் தேசபக்தர்கள். நேருவின் காலத்தில் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் 3 பத்திரிகைகளை நடத்த தொடங்குது. ஒன்று நேஷனல் ஹெரால்டுங்கிற ஆங்கில பத்திரிகை, இரண்டாவதாக குவாமி ஆவாஸ்ன்னு சொல்லி உருது பத்திரிக்கை, மூணாவது நவஜீவன் சொல்லிட்டு ஒரு இந்தி பத்திரிக்கை. இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் காங்கிரஸுடைய முக்கிய தலைவராக சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இருக்கிறாங்க. இவங்க 2010 ஒரு அமைப்பு, வரையறுக்கப்பட்ட ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க, பொது அமைப்பு. இதில் இவங்க தான் இயக்குநர்கள். 76 விழுக்காடு பங்குகளை இவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் யங் இண்டியன்ஸ்ன்னு சொல்லி பேர். அப்போ 76 விழுக்காடு பங்குகள் இவர்களுடையது. 24 யாருன்னா ஆஸ்கர் ஃபெர்னாண்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர். இன்னொரு மோதிலால் ஓரான்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸ்காரர். இவங்களுக்கு 24 விழுக்காடு பங்குகள். இந்த 2 பேர் இறந்துட்டாங்க. இப்போது இந்த 3 பத்திரிகையை தடுமாற தொடங்குது. பத்திரிகைகளெல்லாம் சரியாக ஓடலை, விற்பனை ஆகலை. அதனால் ஒரு கட்டத்தில் அதை நிறுத்திட்டாங்க. 2008 நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதை தொடங்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னா 90 கோடியே 25 லட்சம் ரூபாயை இவங்களுக்கு கடனாக கொடுக்குது. யாருக்குன்னா அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் லிமிடெட் கொடுக்குது. ஆனால் நேரடியாக அவங்களுக்கு கொடுக்காம ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் இயக்குனரக்கூடிய யங் இண்டியன்ஸ் மூலமாக கொடுக்குது. இந்த யங் இண்டியன்ஸ் 90 கோடியே 25 லட்சத்தை வாங்குது. வாங்கிட்டு 50 லட்சத்தை இந்த அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் லிமிடெட்டுக்கு கொடுக்குது. இவங்க தான் பத்திரிகை வெளியீட்டாளர்கள். இந்த அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் லிமிடெட்டுக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு சொத்து இருக்குது. 10 மாடி கட்டடம் கூட டெல்லியில் இருக்குது. ஏராளமான நிரபலன்கள் உண்டு. இந்த யங் இண்டியன்ஸுங்கிற அமைப்பு ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் எதிராகக்கூடிய இந்த அமைப்பானது 90 கோடி 25 லட்சத்தை வாங்கிட்டு 50 லட்சத்தை இந்த ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனுக்கு கொடுக்குது. மீதியை படிப்படியாக நான் திருப்பி செலுத்துறேன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2000 கோடிக்கு மேலே சொத்துல இந்த அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் லிமிடெட்டை கையகப்படுத்திடுறாங்க. அதாவது யங் இண்டியாங்க பேருக்கு மாற்றிடுறாங்க. மாற்றிட்டு நான் படிப்படியாக அந்த கடனை கொடுக்குறாங்கிறாங்க. 5 லட்சத்தோடு தொடங்கிய இந்த அமைப்பு 90 கோடி 20 லட்சத்தை 25 லட்சத்தை கடனாக வாங்கி 50 லட்சத்தை இவங்களுக்கு கொடுத்துட்டு மீதிக்காக அந்த 2000 கோடி மதிப்புள்ள அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் லிமிடெட்டுடைய சொத்துக்களை பூரா யங் இண்டியா பேருக்கு மாற்றிட்டு படிப்படியாக நான் அவங்களுக்கு 90 கோடி 25 லட்சத்தை கொடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் மோசடின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடுத்திருக்காரு. ஒரு அரசியல் கட்சி கடனாக எந்த கம்பெனிக்குமே கொடுக்கக்கூடாதுங்கிற விதியை காமிச்சு, சட்டத்தை காண்பிச்சு அவர் வழக்கு தொடுத்தாரு. இந்த வழக்கு டெல்லி நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்குது. இந்த வழக்குக்காகத்தான் சோனியா காந்தியுமே ராகுல் காந்தியும் நடந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானதுன்னு சொல்லலாம். காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான 90 கோடி 25 லட்சத்தை வாங்கி இவங்க யங் இண்டியா பேரில் வாங்கி யார் கொடுக்கணும்? அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் லிமிடெட் கொடுக்கணும். 50 லட்சத்தை கொடுத்துட்டு அவங்க சொத்தை பூரா யங் இண்டியா பேருக்கு மாற்றிட்டு படிப்படியாக கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வழக்கு. இந்த வழக்கு சுப்பிரமணிய சாமியால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருது. இதுதான் நேஷனல் ஹெரால்டு வழக்குன்னு சொல்லக்கூடிய வழக்கு. நன்றி.